24 மணி நேரத்தில் நம்ம நல்ல ஆக்டிவாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா 1 hour நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம்னா நம்ம உடம்பு மீதி உள்ள 23 மணி நேரமும் நம்மளை நல்லா பார்த்துக்கும். அந்த 1 hour நம்ம உடம்புக்கும் மூளைக்கும் கொடுக்கலன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நடக்க ரெடி ஆகிட்டோம்னு அர்த்தம். காலையில் எந்திரிக்கிறதுலேருந்தே ஃபஸ்ட்டு டிசிப்ளின் இருக்கணும். சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்துடணும். சூரியோதயத்துக்கு அப்புறம் எழுந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுல பாதி பெனிஃபிட் தான் இருக்கும். மூளையை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா தியானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தியானம் அப்படின்றது நம்மளோட எண்ண அலைகளை கவனிக்கிறதும் ஒரு தியானம் தான். நம்மளோட மூச்சை கவனிக்கிறதும் ஒரு தியானம் தான். அதாவது நம்மளாட்ட அமைதியாக உட்காந்து ஒரு இடத்துல ஃபோக்கஸ்டாக நம்மளோட தாட் ப்ராசஸ் அப்சர்வ் பண்ணுறதே தியானம் தான். உன்னை உயிர்ப்பது உணவு, உணவின் உன்னதம் அறிந்து உண்டால் உணவு உதிரமாகி உன்னை காக்கும். அனைவருமே ஒரு 6 மணி நேரத்திலிருந்து 7 மணி நேரம் வரைக்கும் உறங்கினால்தான் இந்த மூளையிலிருந்து நச்சு பொருட்கள் எல்லாம் கிளிம்ஃபாட்டிக் சிஸ்டம் வழியாக வெளியேற்றப்படும். அதனால உறக்கத்தை கெடுத்துக்கொண்டு எந்த வேலையுமே செய்யாதீங்க. எல்லாரும் ஒரு நாள் டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்ப தான் போகிறோம். ஸோ இருக்கிற காலத்தில் சந்தோஷமாக இருப்போமே, அடுத்தவங்களையும் சந்தோஷமாக வச்சுப்போமே. இப்போ என்ன, இன்னைக்கு ஒரு பிரச்சனை நமக்கு மழை போல் தெரிகிற பிரச்சனை 10 நாள் சென்று சின்ன பிரச்சனையாக இருக்கும். 24 மணி நேரத்தில் நம்ம நல்ல ஆக்டிவாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா 1 hour நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம்னா நம்ம உடம்பு மீதி உள்ள 23 மணி நேரமும் நம்மளை நல்லா பார்த்துக்கும். அந்த 1 hour நம்ம உடம்புக்கும் மூளைக்கும் கொடுக்கலன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நடக்க ரெடி ஆகிட்டோம்னு அர்த்தம். இப்போ 1 hourனு சொல்லிட்டேன் ஒரு நாளைக்கு. இதை என்னைக்காவது ஒரு நாள் பண்ணால் போதுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் டெய்லி பண்ணாதான் அதுக்கு பெனிஃபிட். அதனால் டெய்லி 1 hour எக்ஸசைஸ் பண்ணணும். அடுத்தது என்ன எக்ஸசைஸ்க்குன்னு வருவோம். என்ன எக்ஸசைஸ் மேடம் சொன்னாங்க? வாக்கிங் தவிர வேறு என்னென்ன எக்ஸசைஸ் நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க? சைக்கிளிங், யோகா, அப்புறம் மூச்சு பயிற்சி. வெரி குட். ஸ்விம்மிங், மெடிடேஷன். யார் சொன்னா மெடிடேஷன்? வெரி குட். அதாவது மூளையை நல்லா பாதுகாக்கிறதுக்கு மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால 1 hour நீங்கள் உடலுக்கான பயிற்சி, மனதிற்கான பயிற்சி, மூளைக்கான பயிற்சின்னு பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா காலையில் எந்திரிக்கிறதுலேருந்தே ஃபஸ்ட்டு டிசிப்ளின் இருக்கணும். சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்துடணும். சூரியோதயத்துக்கு அப்புறம் எழுந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுல பாதி பெனிஃபிட் தான் இருக்கும். என்னென்னா லேட்டாக எழுந்திரிச்சு எல்லாம் டென்ஷனாக எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு வேலையாக்கிட்டீங்க. அதை ரசித்து செய்யணும்னா சீக்கிரம் எழுந்திரிச்சாதான் நம்ம ரசித்து செய்ய முடியும். ஃபஸ்ட்டு எந்திரிச்சோன்னே நம்ம மசில்ஸ்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதனால் ஒரு ஃபஸ்ட்டு 10 minutesக்கு ஒவ்வொரு ஜாயிண்ட்டையும் தளர்வுபடுத்துறதுக்கு லூசனிங் எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலாக ரெகுலர் வாக்கிங்கை விட 8 வாக்கிங் சஜஸ்ட் பண்ணுவேன் என்னோடய பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே. 8 வாக்கிங் அப்படின்றது நார்த்து சவுத்து டைரக்ஷனில் நடக்கணும். ஒவ்வொரு சர்க்கிளும் பார்த்திங்கன்னா 8ல் 2 சர்க்கிள் இருக்குல்ல, ஒவ்வொரு சர்க்கிளும் 6 அடி இருக்கணும். அதில் இப்படி சுற்றி சுற்றி நடந்தோன்னா ஆக்சுவலாக நம்மளோட ரெகுலர் வாக்கிங்கில் கால் முன்ன பின்ன நடக்கும், அவ்வளோதான். சைடில் உள்ள அந்த தொடையில் உள்ள சைடில் உள்ள மசில்ஸ்க்கோ இடுப்பில் உள்ள மசில்ஸ்க்கோ பெரிய வேலை கிடையாது நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் நடக்கும்போது. ஆனால் 8 வாக்கிங்கை இப்படி சுற்றி சுற்றி நடக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம சைட்ஸில் உள்ள மசில்ஸு நாங்கள் அடக்டார், அப்டக்டாஸ், ஃப்ளெக்ஸார், எக்ஸ்டென்சார்ஸ்ன்னு 4 குரூப்பாக பிரிப்போம் காலில் உள்ள மசில்ஸு. இந்த 4 குரூப் மசில்ஸும் சேர்ந்து வேலை செய்யும் இந்த 8 வாக்கிங்கில். ஸோ ரெகுலர் வாக்கிங் பண்ணுறவங்க பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 10 minutes கிளாக் வைஸ் டைரக்ஷன்லையும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஒரு 10 minutesம் நடந்தீங்கன்னா உங்களோட சிஸ்டம் எல்லாமே நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். இந்த 8 வாக்கிங் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல மூளைக்கு வெஸ்டிபுலர் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. காதுலேருந்து மூளைக்கு நம்ம புவியீர்ப்பு விசைக்கு பேரலாக இருக்கோமா, தலையை திருப்புறோமா, உட்காடுறோமா, எந்திரிக்கிறோமா, படுக்கிறோமா அப்படின்ற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஒவ்வொரு மில்லி செகண்டும் மூளைக்கு போய்கிட்டே இருக்கும் இம்பல்ஸு. அது நம்ம காதுக்குள்ளே இருக்குது. இந்த சிஸ்டமும் நல்லா ஸ்டெபிளைஸ் ஆகும். அதனால் 8 வாக்கிங் ஒரு 15 நிமிஷம். இல்லை ரெகுலர் வாக்கிங் நான் ரசித்து நடக்கிறேன் அப்படின்றவங்க ரெகுலர் வாக்கிங் போங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 10 minutes 8 வாக்கிங்கும் பண்ணுங்கள்.
அடுத்தது எவ்வளோ ஸ்பீடில் நடக்கணும், எவ்வளோ ஸ்பீடில் நடக்கிறீங்க. குரூப்பாக கதை பேசிட்டு நடக்கிறப்ப ஸ்பீடு குறையும். ஆமாம் தானே? தனியாக நடந்தால் எதையாவது யோசிச்சுட்டு அட்லீஸ்ட் வேகமாவது நடப்போம். ஆனால் குரூப்பாக நடக்கும்போது வேகம் குறையும். குரூப்பாக நடங்க. சோஷியலைசேஷனும் முக்கியம்தான். சோஷியலைசேஷன் பண்ணும்போது நமக்கு ஞாபக மறதி வியாதி சீக்கிரம் வர்றதில்லை. ஏன்னா எதையாவது ஒன்று ரீகலெக்ட் பண்ணுறோம்ல, நேற்று அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு ரீகலெக்ட் பண்ணும்போது அது மூளையை தூண்டுது. அப்போ நம்ம மகிழ்ச்சியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது செரட்டோனின்ற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மூளையில் ரிலீஸ் ஆகும். அப்போ இன்னும் நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம். ஆனால் பேசுகிறதுக்குன்னு ஒதுக்குற டைமை கொஞ்சம் தனியாக ஒதுக்கிட்டு நடக்கிறதுக்குன்னு உள்ள டைமை தனியாக ஒதுக்குங்க. அப்போ தான் நமக்கு முழுமையான பெனிஃபிட் கிடைக்கும். 6 km/h ஸ்பீடில் அட்லீஸ்ட் நடக்கணும். ஸோ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 10 minutes லூசரிங் எக்ஸசைஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது 15 minutes கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 15 minutes 8 வாக்கிங்கில். இப்போ இதில் எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? நமக்கு 40 minutes ஆயிடுச்சு. அடுத்த லாஸ்ட்டு 20 minutes மூளையை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா தியானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மூளையின் ஆரோக்கியத்தை பற்றி நான் பேசுகிறனால தியானம் பற்றி சொல்கிறேன். ஆச்சரியமாக இருக்கா? தியானம் அது முனிவர்களில் தான் பண்ணுவாங்க, நம்மெல்லாம் குடும்பஸ்தர்கள் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. தியானம் அப்படின்றது நம்மளோட எண்ண அலைகளை கவனிக்கிறதும் ஒரு தியானம் தான், நம்மளோட மூச்சை கவனிக்கிறதும் ஒரு தியானம் தான். அதாவது நம்மளாட்ட அமைதியாக உட்காந்து ஒரு இடத்துல ஃபோக்கஸ்டாக நம்மளோட தாட் ப்ராசஸ் அப்சர்வ் பண்ணுறதே தியானம் தான். இந்த தியானத்தை நான் ஏன் இன்சிஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட நாங்கள் இயர்லி கான்ஃபரன்ஸ்லாம் அட்டன் பண்ணுவோம். எங்களுக்கு CME கிரெடிட் ஹவர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த கேடருக்கு நாங்கள் போக முடியும். இந்த IINல நான் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணப்போ அதில் ஒரு ஃபாரினர் ஒரு ஸ்லைடு போடுறாரு. இந்த சைடு நம்ம சித்தர்கள் தியானம் பண்ணுவாங்கள்ல, குகை மாதிரி கல் குகை, அந்த காடு, அதெல்லாம் ஒரு பக்கம் ஸ்லைடில் ஒரு பிக்சர். இந்த சைடு எம்ஆர்ஐ இங்கே எத்தனை பேர் எடுத்திருக்கீங்கன்னு தெரில. எம்ஆர்ஐ ரூமுக்குள்ளே போனாலே ஒரே பயமாக இருக்கும். நிறைய பேர் ஓடி வந்துடுவாங்க, அவ்வளோ ஒரு சத்தமாக இருக்கும். அதுவும் ஒரு குகை மாதிரி தான் இருக்கும். அதை ஒரு பக்கம் பிக்சர், இதை ஒரு பக்கம் பிக்சர். என்னென்னா இந்த மாதிரி தியானம் பண்ணுறவங்கள எஃப்எம்ஆர்ஐக்குள்ளே விட்டு அவங்கள்ட்ட என்ன சேஞ்சஸ் நடக்குது, தியானம் செய்கிறவங்களுக்கு என்னென்ன மூளையில் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சோட முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூளையில் அன்பு கருணைக்கான பகுதியாக தனியாக இருக்குது, கோபம் விருப்பு வெறுப்புக்கான பகுதியும் தனியாக இருக்குது, காதல் அன்பு எல்லாத்துக்குமே தனித்தனி பகுதி இருக்குது. எல்லாம் ஒரு சட்டில் டிஃப்ரென்ஸில் இருக்கும். எல்லாருக்குமே எல்லாமே இருக்கும், பர்சன்டேஜ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படும். இந்த மாதிரி தியானம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம மூளையில் மேல் படலம் கிரே மேட்டர், உள்ளே கனெக்டிங் ஃபைபர்ஸ் ஒயிட் மேட்டர்ஸ் இருக்கும். இந்த கிரே மேட்டர் தான் நம்மளோட எல்லா ஸ்கில்லையும் வச்சுருக்கும். லாங்குவேஜாக இருக்கட்டும், க்ரியேட்டிவிட்டியாக இருக்கட்டும், நான் பேசுகிறதா இருக்கட்டும், கேட்குறதா இருக்கட்டும், ஞாபக சக்தியாக இருக்கட்டும், எல்லாமே கிரே மேட்டரில் தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அந்த கிரே மேட்டரோட திக்னஸ் அதிகமாகுதான். திக்னஸ் அதிகமானால் நல்ல விஷயம் இல்லை. வயசாக வயசாக என்ன ஆகுது, எப்படி முடி வெள்ளையாகுது, தோல் சுருங்குது, அது மாதிரி நம்ம மூளையும் சுருங்க தான் செய்யுது. இந்த தியானம் பண்ணுறவங்களுக்கு அந்த அட்ரோஃபியோட ஸ்பீடும் குறையுது, ப்ளஸ் கிரே மேட்டரோட திக்னஸ் அதிகமாகுது, ஞாபக சக்திக்கான இடம் பெருசாகுது. ஹிப்போ கேம்பஸ்ன்ற பகுதி தான் நமக்கு ஞாபக சக்திக்கான இடம், அதுவும் அதிகமாகுது. இந்த மாதிரி இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது தியானத்தில். தியானம்ன்றது எந்தையோ ஊர்லலாம் கண்டுபிடிக்கல, நம்ம ஊர் யோகா தியானம் இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ அதனால் தியானம் கடைசி 20 நிமிஷம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, அப்புறம் 10 நிமிஷம் உட்காருங்க, அப்புறம் உங்களே அது எந்த வேலையுமே நீங்கள் 21 நாளைக்கு செஞ்சிட்டிங்கன்னா அதை நம்ம பிரெயின் அடாப்ட் பண்ணி நம்மளை செய்ய வைக்கும். ஒன்லி திங் நீங்கள் என்ன செய்யணும்னா, நான் செய்யணும்னு நினைக்கிறது மட்டும்தான். நீங்கள் நினச்சிட்டிங்கனாலே அதுக்கான ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அது உங்களோட ஆள் மன பதிவுக்கு போயிடும். நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கான வேலைகள் நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னா சொல்கிறேன். என்னோடய பேஷண்ட் சொல்கிற ஒரே இது, காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் கிளப்பிட்டு போகிறதுக்குள்ளே சரியாயிடுது மேடம், எங்கேருந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது? நிறைய லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும், காலையில் 9:30 மணிக்கு ஆஃபீஸ் போவேன், திருப்பி 9:30க்கு தான் வருவேன், நான் எங்கேருந்து பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஹெல்த்து ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம்னா அதுக்கான டைமை கண்டிப்பாக அலோகேட் பண்ணி தான் ஆகணும். அதனால எக்ஸசைஸ் பண்ணணும், தியானம் பண்ணணுன்ற முடிவோடு இந்த ஹாலை விட்டு வெளியில் போங்க, கண்டிப்பாக நடக்கும். இப்போ உடற்பயிற்சியில்
நான் வந்து உங்களுக்கு 3 விதமாக பிரிச்சிருக்கேன். லூசனிங் எக்ஸசைஸ், 8 வாக்கிங் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், லாஸ்ட் 20 minutes மெடிடேஷன். இப்போ உடற்பயிற்சி பாட்டை முடிச்சாச்சு. அடுத்தது என்ன சொன்னேன்? உடற்பயிற்சிக்கு அடுத்தது உணவு. அதாவது உணவுன்ற ஒரு அற்புதமான ஒரு இதை உணர்வுகளோடு சேர்ந்து பேசுகிறதுக்கு நம்ம சார் வந்திருக்காங்க. மூளை நரம்பியல் நிபுணராக ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு சில உணவுகள் மூளைக்கு உகந்தது. அந்த உணவுகள்லாம் ஒரு 4-5 வெரைட்டி மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது உணவு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கவிதை எழுதுனேன், அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உன்னை உயிர்ப்பது உணவு, உன்னை உயிர்ப்பது உணவு, உணவின் உன்னதம் அறிந்து உண்டால் உணவு உதிரமாகி உன்னை காக்கும். உணவின் உன்னதம் அறிந்து உண்டால் உணவு உதிரமாகி உன்னை காக்கும். உணவே மருந்தென்பதை உணராவிட்டால் உன் உயிரை எடுப்பதும் உணவுதான் என்பதை உணர்வுகளில் கரைத்திடு, பின் புசித்திடு. உணவே மருந்தென்பதை உணராவிட்டால் உன் உயிரை எடுப்பதும் உணவுதான் என்பதை உணர்வுகளில் கரைத்திடு, பின் புசித்திடு. இதை எல்லாரும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இன்னைக்கு எல்லாரும் உட்காந்துருக்கோம், இயங்குறோம், போகிறோம், வர்றோம்னா ஆற்றல் கொடுக்கறது உணவு தான். அந்த உணவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோம்னா நம்மளை அழிக்கிறதும் உணவு தான். அதனால உணவே மருந்து என்ற விஷயத்தை யாருமே மறந்துடக்கூடாது. என்ன உணவு மூளைக்கு உகந்தது, நல்லது, தூண்டக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, புளிப்பு உள்ள பழங்கள், திராட்சை, ஆரஞ்சு, சாத்துக்குடி, நெல்லிக்காய், இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கும். அதாவது நாள் ஃபுல்லாக நம்ம இயங்கிட்டே இருக்கோம், நம்ம உடம்புல நச்சு பொருட்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். உடலில் உள்ள நச்சு பொருளை வந்து நம்மளோட கிட்னி, லிவர் எல்லாமே வெளியே தள்ளிடுது. மூளையில் சேர்கிற நச்சு பொருளை வெளியேற்றுறதுக்குன்னு தனி சிஸ்டம் இருக்குது, லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். இந்த சிஸ்டம் வழியாக தான் அந்த நச்சு பொருட்கள் எல்லாம் வெளியில் தள்ளுது நம்ம மூளை. அப்படி நச்சு பொருட்களை தள்ள முடியாமல் போயிடுறதுனால வர்ற வியாதி தான் நடுக்குவாதம், ஞாபக மறதி நோய். எல்லா வியாதிகளுக்கும் முக்கிய காரணம் வந்து நச்சுப்பொருள் வெளியில் போகாமல் இருக்கிறது தான். அதனால இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா வால்நட், வாதுமை விதைகள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக அந்த வாதுமை கொட்டைகளை அப்படி உரித்து பார்த்திங்கன்னா அது மூளையோட கன்வல்யூஷன்ஸ் அதில் அப்படியே இருக்கும். நம்ம மூளையோட அமைப்பு அந்த வாதுமை கொட்டைகளுக்கு உண்டு. டெய்லி வந்து 2 வாதுமை கொட்டை எடுக்கிறனால நம்மளோட இதயமும் காக்கப்படும், மூளையும் காக்கப்படும், டிப்ரெஷன் வராது, வாஸ்குலர் ப்ரொடெக்ஷன் அந்த வாதுமை கொட்டைகளுக்கு நிறைய தன்மை உண்டு. அதனால் அதை எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாரும் காமனாக எடுத்துக்கிற காஃபி. ஆனால் காஃபியில் வந்து மில்க் இல்லாமல் பிளாக் காஃபி எடுத்துட்டிங்கன்னா அது நல்ல மூளையை தூண்டும். அதையும் வெறும் வயிற்றில் எடுக்கக்கூடாது, சாயந்தரம் 6 மணிக்கு மேலேயும் எடுக்கக்கூடாது. ஸோ டைமிங் வந்து 6 மணிக்கு அப்புறம் ஈவினிங் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா காஃபி ஈவினிங் நைட்டெல்லாம் குடித்தோன்னா நம்மளோட ஸ்லீப் சைக்கிள் அதை அஃபெக்ட் பண்ணும். அதனால் வெறும் வயிற்றுலையும் எடுக்கக்கூடாது, சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறமா எடுக்கக்கூடாது. என்ன டைமிங்கில் எடுக்க முடியுமோ எடுத்துக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உணவில் எல்லோரும் உணவை பற்றி பேசுகிறோம், நிறைய பேசுகிறோம். நான் வந்து ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணேன். என்னென்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து தலைவலின்னு வருவாங்க, தலையில் அடிபட்டுருச்சுன்னு வருவாங்க. அவங்களுக்குலாம் சிடி ஸ்கேன் பார்த்தேன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கால்சிஃபிகேஷன் உட்காந்துருக்கும். கால்சிஃபிகேஷன் என்னென்னா ஆறுன தழும்புன்னு சொல்லுவோம் நாங்கள். நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இதில் மூளையில் கட்டி இருக்குது மேடம், என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அழுகிற அளவுக்குலாம் வருவாங்க. அதை என்னென்னு ரீட்ரோஸ்பெக்டிவாக ஒரு ஸ்டடி பண்ணும்போது எதனால அந்த கால்சிஃபிகேஷன் வருது அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் வந்து பன்றி இறைச்சி சாப்பிட்ற குடும்பங்களில் அது நிறைய பேர்த்துக்கு வந்துச்சு. அப்புறம் ஒரு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நிறைய பேர் பியோர் வெஜிடேரியனுக்கும் வந்தது அது. ஆனால் 2 பேர்த்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தது. பன்றி இறைச்சி சாப்பிட்றவங்களுக்கு வந்து 4-5 கால்சிஃபிகேஷன் பிரெயினில் இருந்தது. பியோர் வெஜிடேரியனுக்கு பார்த்திங்கன்னா 1-2 சின்னதாக இருக்கும். இதில் எங்கே பிரச்சனை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியோர் வெஜிடேரியனுக்கு எப்படி வருது, பன்றி இறைச்சி சாப்பிட்றவங்களுக்கு எப்படி அந்த பிரச்சனை வருதுன்னு பார்த்திங்கன்னா, பன்றி புழு, டீனியா சோலியம் அப்படின்ற ஒரு புழு இருக்குது. நமக்கு நிறைய உருண்டை புழு, கொக்கி புழு, நிறைய புழு இருக்குது. அது நம்ம வயிற்றில் போய் ரொம்ப நாள் இருக்கும். இந்த பன்றி புழுன்றது நம்ம உணவு, இந்த காய்கறிகள் வாங்குகிறோம் பார்த்திங்களா, பழங்கள், கீரைகள்,
எதெல்லாம் மண்ணுக்கு பக்கத்தில் விளையுதோ அதில் வந்து அந்த முட்டைகள் பன்றியோட இறைச்சியிலேருந்து நான் வெஜிடேரியனுக்கு வந்துடுது. சரியாக கழுவாமல் சாப்பிட்ற அந்த பழங்கள் இதிலெல்லாம் அந்த பன்றி புழுவோட முட்டைகள் ஒட்டி இருந்துச்சு. அதை நம்ம வந்து சரியாக கழுவாமல் பச்சையாக சாப்பிட்டுட்டோம். சமைச்சு சாப்பிடும்போது பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் சாலட் சாப்பிட்றோம்ல, கடைகளில் வாங்கி சாலட் சாப்பிட்றோம். வீட்லேயே வந்து காய்களை எப்படி கழுவணுன்றது நிறைய பேர்த்துக்கு தெரியறது இல்லை. காய்களை நம்ம தண்ணியில் எடுத்து வேக வேகமாக கொட்டி கழுவி அதை அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிடுறோம். மோஸ்ட்லி காய்களில் உள்ள தோல்களை நீக்கிட்டு தான் சமைக்கணும். காய்களை எப்படி கழுவணும்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியை வந்து பிடிச்சி வச்சு அதில் வச்சு கழுவக்கூடாது. டேப் வாட்டரில் திறந்து விட்டு கழுவுனா ரொம்ப நல்லது. அந்த மாதிரி வசதி இல்லாதவங்க அதில் கொஞ்சம் உப்புக்கல் போட்டுக்கலாம், இல்லைன்னா எலுமிச்சப்பழ சாறை போட்டுக்கலாம், மஞ்சள் தூளை போட்டுட்டு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் ஊற வச்சிடணும். காய்கள் என்னதாக இருந்தாலும் சரி, கீரையாக இருந்தாலும் சரி, புதினா கொத்தமல்லி எதாக இருந்தாலும் அதை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு, நல்லா காய்களாக இருந்தால் ப்ரஷ் அதுக்குன்னு தனியாக வாங்கி வச்சுக்கோங்க. அந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு 2 தடவை திருப்பி அலசணும். ஸோ ஒரு காயை சமைக்கிறதுக்கு முன்னாடி 20 நிமிஷம் அது ஊறி இருக்கணும் நான் சொன்ன தண்ணியில். அதுக்கப்புறம் 2 தடவை கழுவிட்டு சமைச்சோம்னா தான் அதிலிருந்து முட்டைகள் அழிக்கப்படுகிறது. அப்புறம் சமைச்சு சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். பச்சையாக கேரட் சாப்பிடுவோம், வெள்ளரிக்காய் சாப்பிடுவோம், தோல் சீவாமல் சம்டைம் சாப்பிடுவோம். அதெல்லாம் வந்து தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி பழங்களாக இருக்கட்டும் காய்களாக இருக்கட்டும் இது மாதிரி கழுவி சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் இந்த வெஜிடேரியனுக்கு இந்த புழுனால் வர்ற பிரச்சனைகள் வராது. இந்த புழு மூளையை மட்டும் பாதிக்கிறது இல்லை, சதைகளில் போய் உட்காந்துக்குது, கண்ணில் போய் பாதிக்குது. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம உணவில் இந்த 2 விஷயம் போதும். உங்களுக்கு காய்கள் கறிகள்லாம் எப்படி கழுவணும்னு சொல்லியிருக்கேன். ப்ளஸ் வந்து என்னென்ன ஃபுட்டு மூளைக்கு உகந்ததுன்னு சொல்லியிருக்கேன். மற்றதெல்லாம் சார் சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உறக்கம். நான் வந்து உடற்பயிற்சி பேசும்போது நச்சு பொருட்களெல்லாம் மூளையிலேருந்து வெளியேற்றத்துக்கு கிளிம்ஃபாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குதுன்னு சொன்னேன். அந்த சிஸ்டம் உறங்கும்போது மட்டும்தான் வேலை செய்யும், முழிச்சிட்டு இருக்கும்போது வேலை செய்யவே செய்யாது. அதனால் உறக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் நமது வாழ்க்கையில். உறக்கம் எவ்வளோ நேரம் உறங்கணும்? குழந்தைங்க நிறைய நேரம் தூங்குவாங்க, 10 மணி நேரம் தூங்குவாங்க. சில குழந்தைங்க 12 மணி நேரம். கொஞ்சம் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டா ஒரு 9 மணி நேரம் 10 மணி நேரம். அதுக்கப்புறம் 15 வயசு தாண்டிட்டா 7 மணி நேரம். வயசு ஆக ஆக உறக்கத்தின் அளவு குறைகிறது. வயசாகிட்டா 5 மணி நேரத்தில் அலாம் அடித்த மாதிரி எந்திரிச்சு காலைல 3 மணி 4 மணிக்கு தூக்கம் வரலன்னு உட்காந்துக்கிறாங்க. ஸோ உறக்கத்தின் அளவு வயசாக குறைகிறது. ஆனால் அனைவருமே ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் உறங்கினால்தான் இந்த மூளையிலேருந்து நச்சு பொருட்கள் எல்லாம் கிளிம்ஃபாட்டிக் சிஸ்டம் வழியாக வெளியேற்றப்படும். அதனால உறக்கத்தை கெடுத்துக்கொண்டு எந்த வேலையுமே செய்யாதீங்க. நம்ம நல்லா இருக்கிறதுக்காக தான் வேலையே செய்கிறோம். நம்ம உறக்கத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு நம்ம அடைகிற சாதனைகள் அல்ல அப்படின்றத எல்லாரும் மனசில் வச்சுக்கணும். அடுத்தது 4வது என்ன? இப்போ என்னென்ன பேசியிருக்கோம், எல்லாம் அலர்ட்டாக இருக்கீங்களான்னு செக் பண்ணலாம். என்னென்ன பேசியிருக்கோம்? இப்போ உடற்பயிற்சி, உணவு, உறக்கம். அப்போ 4வது என்ன? உள்ள அமைதி. உள்ளம் என்பது மனம். நம்ம உடம்புல மனசு எங்கே இருக்குது? நீங்கள் மனசு வச்சா போதும், கல் நெஞ்சக்காரன் என்னென்ன சொல்கிறோம். நம்ம உடம்புல மனசு எங்கே இருக்குது? மூளையில். அதாவது இந்த 21ஆம் நூற்றாண்டுலேயும் மனசுன்ற பகுதி எங்கே இருக்குன்றத தெளிவாக கண்டுபிடிக்க முடியல. ஆனால் வாட்சன் அண்ட் கிரிக் அவங்க தான் வந்து டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரை உருவாக்குனாங்க. அவங்க சொல்கிறது படி பார்த்தா நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு செல்லையும் மனசோட காம்பனண்ட் வந்து கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எண்ணங்கள் உருவாகிறது மூளையில் இருந்து தான். மனசுன்றது அது ஆக்சுவலாக வந்து ஸ்ட்ரக்சரல் காம்பனண்ட் கிடையாது. நம்ம உடம்புல வந்து ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட். நம்மளால் அதை பிரித்து பார்க்க முடியாது. ஆனால் அந்த மனசை இயக்குறது மூளையிலிருந்து வர நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் தான். செரட்டோனின், டோபமின்ற மாதிரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் நிறைய இருக்குது. அதோட மாறுதல்களில் தான் நம்ம இயங்குகிறோம். இப்போ செரட்டோனின் ரொம்ப இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சுரந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, எலெக்டட் மூடில் இருப்பாங்க. நான் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் மதிக்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க. அதே செரட்டோனின் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
இந்த உலகமே வந்து இருட்டாயிடுச்சு, நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுற வரைக்கும் போகிறதெல்லாம் காரணம் என்னென்னா இந்த செரட்டோனின் குறையிறது தான். ஸோ இந்த செரட்டோனின் இதுதான் முக்கிய அங்கம் வகிக்குது நம்ம மனசில். அடுத்தது டோப்பமின், நம்மளை இயங்க வைக்கிறது டோப்பமின். ஸோ இப்போ இந்த உள்ளமில் வந்து 2 விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கலாம், ஏன்னா நமக்கு நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. 40 நிமிடங்களுக்கு மிகாமல் பேசுவார்னு சொல்லிட்டு நம்ம சார் போய் உட்காந்துருக்காரு, இங்கே தான் இருக்கீங்களா? அதனால் மன அழுத்தம், மன அழுத்தத்தினால ஸ்ட்ரெஸ், இப்போ ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற வார்த்தை வந்து ஸ்ட்ரெஸ். ஈவன் குழந்தைங்களோட சேட்டையை கூட பேரண்ட்ஸ் வந்து தலைவலின்னு வருவாங்க. ஸ்கூல் லீவ் விட்டுருச்சு, 2 மாதம் தலைவலி பிச்சு எடுத்துரும் மேடம், என்ன இதுங்களை சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும், கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா டோஸ் மாத்திரை கொடுங்க, இப்படி கேட்குற பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. டார்ச்சர் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. தேவையில்லாத வார்த்தைகள் யூஸ் பண்ணுறதுனால தான் பிரச்சனைகள் அதிகமாகுது. சரி, இந்த ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, உடலில் அது பண்ணாத விஷயங்களே இல்லை. நேற்று அட்டன் பண்ணவங்க பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ரெஸ்னால் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொன்னாங்க, ஸ்ட்ரெஸ்னால் கேன்சர் வருதுன்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்ல போகிறேன், ஸ்ட்ரெஸ்னால் என்ன வரும்னு சொல்ல போகிறேன், மூளை பாதிப்பு, என்ன பாதிப்பு வருதுன்னு சொல்ல போகிறேன். இன்னும் நிறைய பேர் டியூன் ஆகலையே. ஸ்ட்ரோக் வருது, ப்ளஸ் தலைவலி வருது, பிபி வருது. ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போதெல்லாம் கார்டிசால் அதிகமாகும். கார்டிசால் அதிகமானால் சுகர் லெவல் அதிகமாகும். அப்போ என்ன வரும், ஆட்டோமேட்டிக்காக சர்க்கரை வியாதி வரும். சர்க்கரை வியாதி வருது, பிபி வருது, ஹார்ட் அட்டாக் வருது, ஸ்ட்ரோக் வருது, ஹெட்டேக் வருது. இது இல்லாமல் உடல் வலிகள் எல்லா இடத்துலையும் வலிக்குதும்பாங்க. இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இந்த குரூப் வருவாங்க, தலைக்குள்ளே ஏதோ குடுன்னு ஓடுற மாதிரி இருக்குது மேடம், ஏதோ இடி இடிக்கிற மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க, ஆணியை வச்சு சுத்தியில் வச்சு தட்டுற மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. என்னன்னு பார்த்தா அந்த மக்கள் ஒழுங்காக தூங்குறதே கிடையாது. எனி டைம் ப்ராஜெக்ட்னு சொல்லி கம்ப்யூட்டரையே பிடிச்சிட்டு உட்காந்துருந்துட்டு தூங்குறதே கிடையாது. அப்புறம் மீதி கிடைக்கிற நேரத்தில் ரிலாக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மொபைல் ஃபோனோட யூடியூபோட உட்காந்துடுறாங்க. எங்கேருந்து தூங்குறது? அதனால தான் ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகுது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட்டுக்குள்ளே தான் இருக்கோம் நம்ம, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுலேயும் ஒரு பிரச்சனைகள் வரும்போது அதிலேருந்து நம்ம வெளியில் வர பழகிக்கணும். எப்படி அதிலேருந்து வெளியில் வரணும்னு பார்த்தீங்கன்னா, அதையே யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. யாரை பார்த்தாலும் எனக்கு அந்த பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இல்லாமல் அடுத்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடணும். ஆனால் மனசு சோர்வாக இருக்கும்போது உடல் ஒத்துழைக்காது தான் வேலை செய்ய, சோர்ந்து போய் உட்காந்துருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி நான் இந்த பூமிக்கு ஒரு வாடகை வீடு, இந்த பூமி நமக்கு எல்லாத்துக்கும் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போக போகிறோம். யாராவது டென்ட்டு கட்டி இங்கே இருக்க போகிறோமா? இல்லை தானே. எல்லாரும் ஒரு நாள் டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்ப தான் போகிறோம். ஸோ இருக்கிற காலத்தில் சந்தோஷமாக இருப்போமே, அடுத்தவங்களையும் சந்தோஷமாக வச்சுப்போமே. இப்போ என்ன, இன்னைக்கு ஒரு பிரச்சனை நமக்கு மழை போல் தெரிகிற பிரச்சனை 10 நாள் சென்று சின்ன பிரச்சனையாக இருக்கும். இன்றைக்கி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து அழுன்னு அழுவோம். அதே இதை ஒரு வருஷம் கழித்து கருமாதி கொண்டாடும் போது எல்லாரும் சிரித்து பேசிட்டு தான் வடை பஜ்ஜி போண்டா பாயசம் எல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். அவ்வளோதான் மனித வாழ்க்கை, இவ்வளோதான்றதை புரிஞ்சுட்டு அதுலேருந்து வெளியில் வர கற்றுக்கணும். இறப்பு சாதாரணம் இல்லை, இயற்கை. இறப்பு சாதாரணம் நம்ம சொல்ல முடியாது. இறப்பு என்பது இயற்கையான ஒன்று. நானும் ஒரு நாள் இறக்க தான் போகிறேன், இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு நாள் டாட்டா பை பை சொல்லிட்டு தான் போக போகிறோம். ஆனால் வாழ்கிற காலங்கள், வாழ்கிற நிமிடங்கள் நம் கையில். அதில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மகிழ்ச்சியாகவும் கொண்டாடுவதற்காகவும் தான் இந்த வாழ்க்கை. இந்த சோகம் என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை செய்ய போயிடணும். தனியாக உட்காந்து அதை பற்றியே யோசிக்கக்கூடாது. யாரை பார்த்தாலும் அதை பற்றியே புலம்பக்கூடாது. எந்த வீட்டுக்கு போனாலும் எனக்கு அது வந்துருச்சு, சுகர் வந்துச்சு, பிபி வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. யார் கேட்டாலும் நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன் அப்படி சொல்லணும். ஏதோ இருக்கேன் இப்போ என்ன உனக்கு அப்படிலாம் கேட்கக்கூடாது. யார் என்ன கேட்டாலும் எப்படி இருக்கேன்னா அடுத்த வார்த்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், சூப்பராக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன், ஆனந்தமாக இருக்கேன் அப்படின்றத வார்த்தைகளால் வெளிப்படுத்தணும். எண்ணங்கள் தான் வாழ்க்கை. நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பேசுகிறோமோ அதுதான் நம்மளோட வாழ்க்கை.
திருப்பி திருப்பி நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், அந்த சோகமாக இருக்கிற நேரங்கள்லையும் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன்னு சொல்லும்போது அது திருப்பி உங்கள் ஆள் மனசில் போயிடும். மைண்டில் சப்கான்ஷியஸ் மைண்ட் நிறைய இருக்குது, சூப்பர்ஃபிஷியல் மைண்ட் நிறைய மைண்ட் இருக்குது. ஸோ அந்த பதிவுகளை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட ஒரு சேஞ்ச் தெரியும். ஸோ அந்த சேஞ்சை நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். அடுத்தது நல்ல புத்தகங்களை படிக்கலாம், நல்ல இசையை கேட்கலாம் அந்த டைமில். ஸோ அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு பழகிக்கணும். நல்லா தூங்கணும். அந்த டைமில் தூக்கம் வரலைன்னா மூச்சை மட்டும் கவனிச்சுட்டு நம்ம பாடு நம்ம இஷ்ட தெய்வத்தெல்லாம் நினச்சிட்டு ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு பிடிச்ச ஏதோ ஒரு ஜோக்கை கூட நினச்சிட்டு தூங்க பழகணும். தூங்காமல் உட்காந்துருக்கக்கூடாது. தூக்கம் வரலன்னா டிவி முன்னாடி உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. டிவியை பார்த்தீங்கன்னா இன்னும் சோகம் அதிகமாகிடும். அடுத்தது உள்ள அமைதி போதும். அடுத்தது உற்சாகம். எது செஞ்சாலும் நல்லா உற்சாகமாக செய்யணும். காலையில் எந்திரிக்கும் போதே பாடா விடிஞ்சிருச்சா, இன்னைக்கு இந்த வேலையை செய்யணுமா அந்த வேலையை செய்யணுமான்னு அழுத்துக்கக்கூடாது. இன்றைக்கி எனக்கு இந்த வேலையெல்லாம் சக்குன்னு முடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு உற்சாகமாக காலை நேரத்தை ஸ்டார்ட் பண்ணணும். காலையில் ஃபஸ்ட்டு 3 நிமிஷம் நம்மளோட மனநிலை என்னவோ அதுதான் அன்றைய நாளில் 90% நம்மளோட மனநிலையாக இருக்கும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு பேசும்போதே கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிங்கன்னு சொன்னது. லேட்டாக எந்திரிச்சா அந்த பரபரப்பு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக இருக்கும். கவனிச்சிருக்கிறீங்களா இல்லையா? அதே கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு பொறுமையாக கிளம்பி போயிருந்தோன்னா கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணும். நாளையிலேருந்து எல்லாம் இதை ரியலைஸ் பண்ணுங்கள், உற்சாகமாக இருக்கணும். அடுத்தது நமக்கெல்லாம் வயசாயிடுச்சு, நான் புதுசாக எந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்ற மனநிலை இருக்கக்கூடாது. புதிய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கலாம், அப்போல்லாம் மூளை நல்லா தூண்டப்படும். புதுசாக ஒரு மொழியை நம்ம கற்றுக்கும் போது மூளை பல மடங்கு தூண்டப்படும். ஒரு இசையை கற்றுக்கும் போது இன்னும் பல மடங்கு தூண்டப்படும். அதனால புத்தகம் படிப்பது, இசை கேட்பது, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது, அப்புறம் பேப்பரில் வர பசில்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறது, ஏதாவது நம்ம குழந்தைங்களோட சேர்ந்து செஸ் விளையாடலாம், ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடலாம். வயசாயிட்டா ஒரு இடத்துல உட்காந்து மிரட்டிட்டு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதனால் விளையாடலாம். அதாவது நிறைய பேர் வீட்டில் இதான் நடக்குது. அதாவது அன்பாக சொல்கிற விஷயத்த கொஞ்சம் அதட்டி சொல்லும்போது அது மிரட்டல் ஆகிடுது. நல்லதுக்காக தான் சொல்லுவோம், ஆனால் அதில் கொஞ்சம் சத்தம் தொனி கொஞ்சம் மாறும்போது அது மிரட்டல் ஆகிடுது. அதனால அன்பாக பேசுவோம், நம்மளும் புதிய விஷயங்களை கற்றுக்குவோம், குழந்தைகளாக மாறி விளையாடணும். ஸோ உற்சாகமாக இருந்தால் நம்ம மூளை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக என்ன, அப்பப்போ கேள்வி கேட்கணும், இல்லைன்னா தூங்கிடுறீங்க. உடல் பரிசோதனை. அதாவது ஃபஸ்ட்டெல்லாம் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பை வந்து 60 வயதை தாண்டி விட்டீர்களா முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளவும் அப்படின்னு ஃபஸ்ட்டெல்லாம் போட்டுட்ருந்தோம். இப்போ என்ன ஆச்சுன்னா வியாதியெல்லாம் கொஞ்சம் முன்னாடி வர ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப முன்னாடி வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வாழ்க்கை முறை மாறிடுச்சு. காற்று மாசுபடுவதும் ஒரு காரணம். காற்று மாசுபடுறதுனால அதில் இருக்க டாக்ஸின்ஸ் மூளையில் போய் உட்காந்துட்டு ஸ்ட்ரோக்கு எல்லா பிரச்சனைகளுமே வருது. அதனால இப்போ இருக்க என்விரான்மெண்ட்டில் வந்து வியாதிகள் எர்லியாகவே வர்றனால 30 வயதை தாண்டி விட்டீர்களா முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளணும்னு இப்போ வந்து டைட்டில் மாற்றியாச்சு. ஆனால் நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா, இதெல்லாம் பண்ணுனா இல்லாது பொல்லாத சொல்லி நம்ம தலையில் மாத்திரையே கட்டிடுவாங்க. அதுதானே? ஆமாம் தானே? ஆனால் பிரச்சனைகளை சீக்கிரமாக கண்டுபிடிச்சா அது ஒரு மாத்திரையோட போகும். லேட்டாக கண்டுபிடிச்சா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். தெரியுமா தெரியாதா? அதனால் இப்போ வந்து உடல் பருமனாக இருக்குது, சுகர் வந்து ஒரு 220 இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், டயட்ரி மாடிஃபிகேஷன் சொல்லி வெயிட்டை குறைங்க, உங்களுக்கு ஐடியல் வெயிட் இதுதான், டயட்டை சரி பண்ணுங்கன்னு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிடுவோம். அதே உங்கள் சுகர் 500 இருக்கும்போது நம்ம டயட்டை பற்றி மட்டும் பேச முடியுமா? முடியவே முடியாது. அதனால வருஷத்துக்கு ஒரு தடவை பிபி எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிபி எவ்வளோ இருக்குது, ஃபாஸ்டிங் சுகர் எவ்வளோ இருக்குது, என்னோடய கொழுப்பு எவ்வளோ இருக்குது, கொழுப்புன்னா எனக்கு ரத்தத்தில் உள்ள கொழுப்பு எப்படி இருக்குது, நான் உடல் வந்து ஃபிட்டாக இருக்கா, இதெல்லாம் பார்த்து இந்த முழு உடல் பரிசோதனை செஞ்சுக்கணும். அதனால தான் இப்போ சிவகுருநாதன் சார் சொன்னார், பக்குவாதம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அடுத்த 10 வருடங்களுக்கு எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புது மெஷின் வந்து இந்தியாவில் வந்து இறங்கியிருக்கு. அது என்னவோ 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட வந்து அந்த ரெப்பு சொல்ல போக, நாங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம், அந்த மெஷின் 5 நாளைக்கு திருச்சியிலே வச்சுருப்பான்னு நான் வாங்கி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம இசிஜி, பிபி, சுகர் இதெல்லாம் வந்து லோட் பண்ணி உங்களோட டேட்டாஸில் ஒரு 15 கொஷின்ஸ் இருக்குது.
15 டேட்டாவை ஃபில் பண்ணோம்னா 10 வருடத்தில் என்ன ரிஸ்க்கு, நம்மளோட வாஸ்குலர் ரிஸ்க், அது வந்து ஸ்ட்ரோக்கையும் சொல்லும், பக்கவாதத்தையும் சொல்லும், இதய பிரச்சனையுமே சொல்லும். ஸோ இது வந்து முழு உடல் பரிசோதனை. அதுக்காக பயப்பட வேண்டாம், எல்லாரும் செஞ்சு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், அதை எர்லியாகவே கண்டுபிடிச்சி சரி செய்துக்க வேண்டும். கடைசியாக 5 நிமிஷம் சார். கடைசியாக உடலுக்கு ஒவ்வாதவற்றை செய்யக்கூடாது. இது வரைக்கும் நான் என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்ல போகிறேன். எல்லாருக்குமே தெரியும், புகைப்பிடித்தால், மது அருந்தினால் உடலுக்கு தீங்கு. இதில் தெரியாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் தெரியும். அதனால் அதை பற்றி பேச போகிறது இல்லை. ஏன்னா தெரிஞ்ச விஷயத்த பேசி பேசி இதுக்கு போர் அடிச்சிட்டு. அடுத்தது, டிவி பார்த்தா பக்கவாத நோய் வரும், ஹார்ட் அட்டாக் வரும்ன்றது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்காதீங்க, உண்மை. யாரெல்லாம் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆடாமல் அசையாமல் உட்காந்து டிவி பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரிஸ்க் அதிகம். ஏன்னா அது ஸ்மோக்கிங்க்கு ஈக்குவலண்ட்டு. சரிங்களா? அதனால டிவி ஒரு நாளைக்கு ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ தெரியுங்களா? ஸ்க்ரீன் டைம் ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் தான். குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு 40 நிமிஷம் வச்சுக்கலாம். 40 நிமிஷத்துக்கு மேலே டிவி பார்க்கவே கூடாது. ஏன்னா இந்த டிவி பார்க்குறதுனால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சிருது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறையிறனால கிரிக்கெட் மேட்ச்னா அப்போ நீங்கள் ஓடிட்டு வந்து பார்க்கணும் சார். இடையில அந்த பிரேக் வருதுல்ல, அப்போ உட்காந்து அடுத்த சேனல் பார்க்கக்கூடாது. வெளியில் போயிட்டு ஒரு பிரிஸ்க் வாக்கிங் போயிட்டு வந்து பார்க்கணும். அப்படின்னா பர்மிட்டட். இப்போ உட்காந்து கேட்கறது மட்டும் எக்ஸப்ஷன். வேணா ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவோம். எந்திரிச்சு ஒரு 4-5 தடவை எந்திரிச்சு உட்காடுறீங்களா? அப்போ வந்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். சரி, டிவி வந்து அப்போனா ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல உட்காந்து டிவி பார்க்கக்கூடாது. டிவியில் முக்கியமாக சீரியல் பார்க்கக்கூடாது. நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டே இருக்குது நம்மக்கிட்ட. இதில் என்ன இம்பேக்ட்னா, பயம் வந்துடுது. அந்த டிவியில் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் என்ன ஆகுதுன்னா நமக்கும் அது வந்துடுமோன்ற ஒரு பயம் வந்துடுது. ஒரு பேஷண்ட்டு தலைவலின்னு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியுது ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஹெட்டேக்கு தான். 2 மாத்திரை கொடுத்து சாப்பிட்டுட்டு வாப்பா 10 நாள் சென்று ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் செஞ்சுட்டு வாங்கன்னா, இல்லை மேடம் எனக்கு தலையில் ஏதோ கட்டி இருக்கிற மாதிரி எனக்கு பயமாக இருக்குது, ஒரு ஸ்கேன் பண்ணுங்கள். சரிப்பா, என் காசா உன் காசு தானே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி கொடுத்துட்டேன். போயிட்டு பண்ணிவிட்டு வந்து ஸ்கேனை காமிச்சோன்னே ஸ்கேன் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா, என்ன மேடம் சொல்கிறீங்க, நார்மலாக இருக்கா? அப்புறம் ஏன் எனக்கு வலிக்குது? ஏன்ப்பா நார்மல்னு சொன்னால் சந்தோஷம் தானே படணும். தலைவலிக்கு 1000 காரணம் இருக்குது. அதில் கட்டி கசிவு இதெல்லாம் மட்டும்தான் சிடி ஸ்கேனில் கண்டுபிடிக்கணும், மற்றதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் அவங்களால ஏற்றுக்க முடியல. நார்மலாக இருக்குன்றீங்க, ஏன் வலிக்குது? நார்மலாக இருக்கு. நீங்கள் இப்படி யோசிக்கிறதா உங்கள் வலிக்கு காரணம். ஃபஸ்ட்டு யோசிக்கிறத விடுங்க, மாத்திரையை மட்டும் சாப்பிட்டுட்டு 10 நாள் சென்று வாங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாகிடுச்சு. அடுத்தது, காற்று மாசுபடுவதை தடுக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரோட ரோல் என்ன அப்படின்றத யோசித்து செய்ய தான் வேணும். நம்மளோட இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் நட்டு நம்மளோட வீட்டுக்குள்ளே வர பொல்யூஷனையாவது நம்ம தடுத்துக்கணும். அடுத்தது செல்ஃபோன். லாஸ்ட் இது செல்ஃபோன். செல்ஃபோன் வந்து மிக மிக ஒரு ஆபத்தான கருவி. நம்ம கைகள்லையும் குழந்தைகள்கிட்டையும் அப்படியே தாண்டவம் ஆடிட்டுருக்கு. வீட்டில் செல்ஃபோன் 4 பேருக்கு 5 செல்ஃபோன் வச்சுருந்தாலும் நைட்டு தூங்கும்போது அட்லீஸ்ட் அந்த செல்ஃபோனை ஹாலில் போய் வச்சுருங்க. யாரும் தூங்கலை அப்படின்னா ஹாலில் நீங்கள் உங்களை பாதுகாக்கிறதுக்காக பக்கத்து ரூமில் போய் எல்லா செல்ஃபோனையும் வச்சிடக்கூடாது. அங்கே யாரும் தூங்குறாங்களா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செல்ஃபோன் ரேடியேஷன்னால் மூளையில் வர்ற புற்றுநோய்கள் அதிகமாகுது. காது நரம்புகளில் வர்ற புற்றுநோய் அதிகமாகுது. அதனால செல்ஃபோனை அவசியத்துக்கு மட்டும் பயன்படுத்துக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அதையே வந்து நம்ம பாடி பார்ட்டோட எக்ஸ்டென்ஷனாக பயன்படுத்த வேண்டாம். இதோட முடிவுரை வந்தாச்சு. இப்போ நான் 7 டாப்பிக்கை பற்றி பேசியிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? எதுவும் இல்லை. அதனால் அன்பான வார்த்தைகளை பேசுங்கள், அற வழியில் நடந்து கொள்ளுங்கள், ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை பழகி கொள்ளுங்கள், இயற்கையோடு இயைந்து இயல்பாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள், ஈதல் குணம் அவசியம் என்பதை உணருங்கள். ஈதல்ன்றது நம்ம பொருளை கொடுக்கறது மட்டும் இல்லை, நமக்கு கிடைக்கிற அறிவை மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கிறதும் ஒரு வகையான ஈதல் தான். உணவு தான் உதிரமாகி உயிரை காக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் வேலையை செய்யுங்கள். எண்ணங்கள் தான் வாழ்க்கை. எனவே நேர்மறையான எண்ணங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள், உருவாக்கி கொள்ளுங்கள்.
ஏட்டுக்கல்வியே வாழ்வின் ஏணி என்பதை என்றும் மறவாதீர்கள். தினமும் அரை மணி நேரமாவது படியுங்கள். ஐயம் தவிர்த்து ஒற்றுமையுடன் ஓங்கி நில்லுங்கள். ஔஷதம் தவிர்க்க, ஔஷதம் என்பது மருந்து, ஔஷதம் தவிர்க்க அக்கம் என்பது தானியங்களை உணவில் அதிகம் சேர்த்து கொள்ளுங்கள். என்றும் வளமோடு நலமோடு நாம் பல்லாண்டு வாழலாம். நன்றி, வணக்கம்.